இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். சுகமா இருக்கீங்களா? எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தர் உங்களை நேர்த்தியான பாதையில, நன்மையான பாதையில, மகத்துவமாக தம்முடைய கரத்தை உங்கள் மேல வைத்து கர்த்தர் உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உங்களை பார்க்கிற, உங்களை விசாரிக்கிற, உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன் உங்களுக்கு உண்டு. ஆண்டவரை முன்வைத்து எப்போதும் செயல்படுங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. Psalms chapter 16:8 says, I keep my eyes always on the Lord, with him at my right hand I will not be shaken. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு மனம் அதிகமாய் நேசித்தவர்களையும், நீங்கள் இந்த உலகத்திலே பெரிதா எண்ணினவர்களையும், நீங்கள் இந்த உலகத்திலே மேன்மையாய் எண்ணினவர்களையும் உங்களுக்கு முன் வைத்து நீங்கள் ஓடின ஓட்டத்திலே தோற்று போய் வெட்கப்பட்டு, ஐயோ இந்த மனுஷனை நம்பி நான் தோற்று போனேனே, இந்த சூழ்நிலையை நம்பி நான் தோற்று போனேனே, இந்த நபரை நம்பி நான் வெட்கப்பட்டு நின்று விட்டேனே என்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரை அவருக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக வைத்து போங்க. தேவன் உங்களுக்கு முன்பதாக இருப்பார் என்று சொன்னார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்படுவதற்கும் அசைக்கப்படுவதற்கும் கர்த்தர் விடவே மாட்டார். மோசே ரொம்ப அழகாய் ஜெபம் பண்ணுகிறார், உங்களுடைய சமூகம் என்ன முன் செல்லட்டும். என் மேல நீங்க கிருபையா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன் செல்லட்டும். உங்க சமூகம் எனக்கு முன் செல்லறதுனா என்ன வெளியில அனுப்பாதீங்க ஆண்டவரே, வெளியில அனுப்பாதீங்க. ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். எனக்கு உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லட்டும். கர்த்தர் எனக்கு முன்னாக போங்க. நீங்க கோணலானவைகளை செவையாக்குவதற்கு உங்களால மட்டும்தான் முடியும். என் வாழ்க்கையில நிறைய கோணலானவைகள் உண்டு. அது எல்லாமே மனுஷனை முன்னிறுத்தி ஓடுனதுனால, நான் மேன்மையா எண்ணினவர்களை முன்னிறுத்தி ஓடுனதுனால, நான் இவர்கள் பெரிதென்று சொல்லி நினைத்து முன்னிறுத்தி ஓடினதுனால, நான் யாரை மனதார நேசித்து அவர்களை என் வாழ்க்கையில எனக்காக சகலவற்றிலையும் நிற்பார்கள் என்று நான் அவர்களையெல்லாம் முன்னிறுத்தி ஓடினேன். கடைசியில எனக்கு வெட்கமும் தோல்வியும் அவமானங்களும் எனக்கு இன்றைக்கு மிஞ்சி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு I have decided to follow Jesus. நான் என் இயேசுவை பின்பற்றி அவரை எனக்கு முன் நிறுத்தி நான் ஓடுவதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தரை எப்பொழுதும் உங்களுக்கு முன்பதாக வைத்து ஓடுங்கள். எந்த சூழ்நிலையிலையும் அவரை சார்ந்து ஓடுங்கள். நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறீங்கன்றது எப்போ தெரியும் தெரியுமா? உங்கள் கடினமான நேரத்திலையும் அவர் மேல நம்பிக்கையா இருந்து அவரை சார்ந்து, எந்த சூழ்நிலையா இருந்தாலும், வாட் எவர் த சிச்சுவேஷன் மேபி, ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி வச்சு ஓடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய மனுஷனாக கர்த்தரை உங்களுக்கு முன் வைத்து ஓடுங்கள். நீங்கள் வெட்கப்பட விடவே மாட்டார். நீங்கள் தோல்வி அடைய விடவே மாட்டார். நீங்கள் தோற்று போக விடவே மாட்டார். உங்கள் தலை குனிவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டோடைய கரம், உங்களை கரம் பிடித்த கர்த்தர் ரொம்ப அழகா நடத்தி போவார். அவருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன் செல்லும். பைபிள் ரொம்ப அழகா சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவ அவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார், அவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். அவருடைய மகிமையின் பிரசனம் உங்களை பின்னாடி காத்து கொண்டே வருகிறது. ஏன் கவலைப்படுறீங்க? அவரை எப்போதும் முன்வைத்து ஓடுங்கள். தோல்வி இனிமே இல்லை. இனி கர்த்தர் ஜெயமான பாதையில நடத்துவார். கர்த்தரை மாத்திரம் பார்த்து போங்க. உங்கள் கண்கள் எப்போதும் அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கட்டும். இன்றைக்கு உங்களை ஜெயத்தின் பாதையில ஆண்டவர்களை நடத்துவாராக. தேவனே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மனிதர்களை முன்னிறுத்தி, சூழ்நிலைகளை முன்னிறுத்தி, நாங்கள் ஆண்டவரே எவைகளெல்லாம் மேன்மைகள் என்று எண்ணி நாங்கள் முன்னிறுத்தி ஓடணுமோ அந்த காரியத்திலே தோற்று நிற்கிற அனுபவம் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு உடைய பிள்ளைகளை ஜெயத்தின் பாதையில, மேன்மையின் பாதையில, ஆசீர்வாதத்தின் பாதையில நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தரை எங்களுக்கு முன்வைத்து ஓடுகிறோம். ஒரு நாளும் நீங்க எங்க கூட இருக்கும்போது, நீர் எங்கள் வாழ்க்கை படகுல இருக்கும்போது, தேவனே நாங்கள் ஜெயம் பெறுவோம், செழிப்பை காண்போம், மேன்மையை காண்போம், ஆசீர்வாதத்தை காண்போம். தோற்று போக மாட்டோம். தலை குனிந்த இடங்களிலே
நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் நீர் அதை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் அப்படியே நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட உங்களை ஆச்சரியமா நடத்துவார். ஆமென்.